Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobisudha கோவி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கோலா உருண்டை. இது வந்து தீபாவளி ஸ்பெஷலுக்கு வாழைப்பூல நம்ம செய்ய போறோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுக்கு என்னன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். இது வந்து நல்லா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட சோம்பு, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு அரைச்சிட்டு இது கூட பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 அல்லது 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 அல்லது 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கிராம்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூட்டுக்கே வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதுக்கு நம்ம வாழைப்பூ எடுத்துக்கலாம். இது வந்து 2-3 டைம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு லைட்டாக வந்து அப்படியே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியில் வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா வடிகட்டிக்கணும். தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அரைச்சிக்கலாம். அப்படியும் நம்ம செய்யலாம். இது வந்து என்னென்னா உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப இருக்காது. தண்ணியில் வேக வச்சிங்கன்னா அந்த கோலா உருண்டை கொஞ்சம் சொதன்னு ஆகிடும். அதனால நம்ம டைரெக்டாகவே வந்து அப்படியே வதக்கிக்கிறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிட்டு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம் வாழைப்பூவை. இதையும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இந்த கோலா உருண்டைக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஒரு கோர்ஸாக அரைச்சிட்டாலும் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது. நம்ம இதை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வாழைப்பூவையும் நம்ம வதக்கிட்டோம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் இது கூட நம்ம சேர்த்தது சோம்பு, பட்டை, லவங்கம், பொட்டுக்கடலை பொடி ரெடியாக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், பட்டை, லவங்கம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கிறோம். இது கூட தேங்காயும் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு இதையும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வாழைப்பூ சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இது என்னென்னா கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துருக்குறோம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் இப்படி தான் இருக்கும். முழுசாக இருந்துச்சுன்னா 1-2 இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொட்டுக்கடலை பொடி தேவைக்கு அளவாக நம்ம போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைப்பூ வந்து வேக வைக்காமல் போட்டதுனால ரொம்ப வந்து லிக்விடாக இல்லை. இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணிட்டோன்னா அதாவது ஃப்ரை பண்ணுறப்ப என்னென்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம வெங்காயம், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு வெங்காயத்தில் பாதி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஜாஸ்தி போட வேண்டாம். கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. அதாவது என்ன ரொம்ப தண்ணியும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப லிக்விடாகவும் இல்லை. 2 டைம் உடச்சி விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சிட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஊற்றிட்டோம். இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய்னாவே நுரைச்சி தான் வரும். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுரை வந்து நல்லா அடங்கிடும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, உள்ளே வேகாது, மாவு மாதிரி இருக்கும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் அப்படியே வடிச்சுக்கோங்க. மட்டன் சைவ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா மட்டனுக்கும் வாழைப்பூக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். சுவையான வாழைப்பூ கோலா உருண்டை, மட்டன் சைவ கோலா உருண்டை ரெடி.
வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்கு இது நம்ம கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். Pebbles Tamil.